அனைவருக்கும் வணக்கம். இது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்து புலியூர் மேட்டுக்கடை. அதை அடுத்து பார்த்திங்கன்னா ஆனந்தூர் செல்லும் வழியில் வந்து 5 ஆலமரம் அப்படின்ட்டு ஒரு பகுதி இருக்குது. நம்ம இப்போ கனெக்ஷன் போட போகிற இடம் பார்த்திங்கன்னா சின்ன மஞ்சமேடு அப்படின்ற இடம். அந்த 5 ஆலமரத்தை தாண்டி உள்ளே போகணும். அந்த 5 ஆலமரம் தான் இந்த ஸ்டேஜ். இதிலேருந்து ஒரு கொஞ்சம் முன்னாடி போனாங்கன்னா அந்த வண்டி நிற்குது, அதிலேருந்து ஒரு டர்னு கட் ஆகுது. அதன் வழியாக உள்ளே போனோம்னா நமக்கு அந்த இணையதள சேவை கேட்டிருக்கிற அந்த லொக்கேஷன் வருது. அந்த லொக்கேஷனை தாண்டி தான் போயிட்டுருக்குறோம். போக போக நிறைய வில்லேஜ் ரோட்ஸ் நம்ம நல்ல ரோட்டில் போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கிள் வே வந்துடுச்சு. அதுக்கப்புறமும் இன்னும் உள்ளே போக போக பார்த்திங்கன்னா மண் சாலையெல்லாம் வந்துடுச்சு. நான் ரொம்ப இன்டீரியராக எங்கேயோ உள்ளே போகிறோமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் அதே மாதிரி தான் உள்ளே போயிட்டுருந்தோம். கிட்டத்தட்ட அவங்க வீடை வந்து கண்டுபிடிச்சி நெருங்கிட்டோம். இந்த வீட்டுக்கு தான் நம்ம இப்போ கனெக்ஷன் போட போகிறோம். கிட்டத்தட்ட அந்த லொக்கேஷனுக்கு வந்து ஒரு 40 ஃபீட்னுடைய பைப்பு, ஜிஐ பைப்பை கொண்டு நம்ம வந்து வயர்லெஸ் டிவைஸை அதில் ஃபிட் பண்ணிட்டோம். அது வந்து காலங்காலமாக எந்த பிரச்சனையும் வராத மாதிரி ஒரு 10 ஆண்டுகளாவது தாங்கணும் அப்படின்ற மாதிரி சேஃபாக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்டோம். இப்போ வந்து அந்த பைப்பை ஃபிட் பண்ணுற பொசிஷனில் நிற்குது. ஆனால் இந்த இந்த பில்டிங்கினுடைய ஓனர் நல்ல சப்போர்ட் பண்ணார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த ப்ளம்பர் ஒர்க்கெல்லாம் செய்வார்னு நினைக்கிறேன். அதனால் அவர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி நமக்கு அந்த காங்கிரீட்டெல்லாம் கட் பண்ணியும் கொடுத்தாரு. ஒரு சில இடமெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தாரு. நல்ல ஸ்ட்ராங்காக செய்கிறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அவரும் வந்து அந்த ஃப்ரேமை கொஞ்சோண்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு செட் பண்ணி கொடுத்துருந்தாரு. அவருக்கு அதை செட் பண்ணி கொடுத்த பின்னாடி நாங்கள் பைப்பெல்லாம் தூக்கி நிப்பாட்டிட்டோம். நல்ல ஒரு அருமையான சிக்னல் ஸ்ட்ரென்த்தை எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இது பார்த்திங்கன்னா வயர்லெஸ் டிவைஸில் போடுறோம். வயர்லெஸில் போட்டோம்னா எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் எங்கள் நெட்ஒர்க்கில் நம்மளே உட்காந்து அக்சஸ் பண்ணுற மாதிரியோ கிளைண்ட்டே அக்சஸ் பண்ணுற மாதிரியோ ஒரு ஈஸியான வழிகள்லாம் இருக்குது. அதனால் வயர்லெஸில் போடுறோம். இப்போ ஃபைபரில் போட்டோம்னா வழி நெடுகிலும் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம், பனை மரம், அது மாதிரி ஆலமரம், புளிய மரம் இந்த மாதிரி லொக்கேஷனில் கட்டி கொண்டு போகிறதுனால நிறைய சிரமங்கள்லாம் இருக்குது. திடீர்னு கட் ஆகிடுச்சுன்னா அதை ஃபைபரை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வரணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. ஆனால் வயர்லெஸ்னால் அது மாதிரி இல்லை. சேனல்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். சேனல் சேஞ்ச் பண்ணி சிக்னல் இன்க்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். பிஆர்எல் ப்ராட்பேண்ட் இருக்குது, அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். லோக்கலில் போச்சம்பள்ளி சர்க்கிள் இருக்கிற லோக்கலில் எங்கே இருந்தாலும் ஃபைபர் வழியாக பண்ணிடுறோம். அதை விட்டு 5 20 கிலோமீட்டர் சப்போர்ட்டில் எங்கே இருந்தாலும் எனக்கு லொக்கேஷன் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க. நான் அதை பார்த்துட்டு வயர்லெஸ் வழியாக இதே மாதிரி ரிஸ்க் எடுத்து செஞ்சு கொடுக்குறோம். நல்ல ஸ்பீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு, கான்டாக்ட் பண்ணார். ஆனால் மற்றது எல்லாம் இந்த ஜியோ இருக்குது, ஏர்டெல்லு, மற்ற வயர்லெஸ் என்ன ஏர் ஃபைபர்னு சொல்கிறாங்க, அதில் எல்லாத்துக்கும்